ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்க் த்ரெட் பேங்கிளோட டிசைன் எப்படி இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இதோட சாரீ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சாரீ. அந்த சாரீக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து 30 ஸ்டான்ஸாக த்ரெட் எடுத்துகிட்டு நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்டோன் ஒட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டோன் இதுலேயும் அந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் டபுள் லைன் இது பண்ணியிருக்கேன், டபுள் லேயர் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது நான் உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பிங்க் அண்டு எல்லோ காம்பினேஷன்ஸ் உண்டான ஒரு சாரீக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்க இந்த ஸ்டோன் வந்து எப்படி பண்ணணும், இந்த ஸ்டோன் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஒரு சின்ன பீட் மாதிரி கிடைக்குது. இந்த பீட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஸ்டோனு சென்டர் ஸ்டோனு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கட் பண்ணி இதோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிக் பண்ண வேண்டியதான். அப்படி ஸ்டிக் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதோட டபுள் லேயர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு நார்மல் வேஸ்ட்டான வளையல் அந்த மாதிரி எது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு வளையலோட 3 வளையல் வந்து ஒன்றா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வந்து 30 ஸ்டான்ஸால் 2 டபுள் கலரில் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். எல்லோ அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் க்ளூ போட்டு மேலே மட்டும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேங்கிலையும் அந்த த்ரெட்டை வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த 2 த்ரெட்டையும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஸ்டிக் பண்ணி முடிச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறது. இப்போ இது ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் கிராஸாக, இப்போ நம்ம எப்பவும் ஸ்ட்ரைட்டாக பண்ணுவோம், அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கிராஸாக இப்படி விட்டுட்டு இந்த சைடு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு பேக் சைடில் எடுத்துருங்க. அடுத்தது அதே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க கையில். அடுத்ததும் அதே மாதிரி கொஞ்சம் கிராஸாக இந்த த்ரெட் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது இடையில உங்களுக்கு வந்துட்டு அது மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்னரில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த க்ளூ போட்டு. அப்படின்னு இருந்தால் இடையில இன்கேஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு 2 த்ரெட்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இடையில இது பண்ணிக்கோங்க, கடைசியில் லாஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லோவில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளூவில் வர மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பக்கத்தில் ஒரே கலர் வந்துச்சுன்னா நிறைய அந்த இடத்துல இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணும்போது இந்த பேக் சைடில் இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து மிக்ஸ் ஆகாது, ஏன்னா நம்ம இந்த இடத்துல இது போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம தனியாக அந்த மாதிரி எடுத்துடலாம். ரெண்டையுமே இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.